ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தேர்வு தோழி. தமிழில் தேர்டு டாபிக் இன்றைக்கி சி இலக்குவனார் பற்றி டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டுனா சி இலகுவனார். ஓகேங்களா? தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் சி இலகுவனார். ஓகேங்களா? இது எல்லாமே ஓல்ட் அண்ட் ப்ளஸ் நியூவாக கேட்டால் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டால் சி இலகுவனார். ஓகேங்களா? சி இலகுவனார். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஷின் தேர்ட், இலக்கிய வித்தகர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கிய வித்தகர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா சி இலகுவனார். ஓகேங்களா? லாஸ்ட் டாப்பிக்கில் கூட நம்ம பார்த்தோம். இலக்கிய வித்தகர்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரத்தையும் சொல்லுவாங்க. ஆப்ஷன் வச்சு எது வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 4, இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? சி இலகுவனாரின் இயற்பெயர் என்ன, ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. லட்சுமணன். ஓகேங்களா? லட்சுமணன். இவரது பெயரை இலகுவனன் என மாற்றியவர் சாமி சிதம்பரனார். ஓகேங்களா? யார் மாற்றாங்க அப்படின்னா சாமி சிதம்பரனார். ஓகேங்களா? சாமி சிதம்பரனார். ஓகேங்களா? ரியல் நேம் லட்சுமணன். ஓகேங்களா? லட்சுமணன். நெக்ஸ்ட் ஒன், சி இலகுவனார் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1962. இதை தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியவர் யாருன்னு கூட கேட்கலாம். சி இலகுவனார். ஓகேங்களா? தொடங்கிய ஆண்டு 1962. நெக்ஸ்ட் ஒன், 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற பேராசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேராசிரியர் யாருன்னு கேட்டால் இலகுவனார். ஓகேங்களா? இலகுவனார். நெக்ஸ்ட் ஒன், சி இலகுவனார் எங்கு தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார் கேட்டிருக்காங்க. 2 காலேஜில் பணியாற்றிருக்கார். மதுரை தியாகராசர் கல்லூரி மற்றும் உஸ்மானிய பல்கலைக்கழகம். ஓகேங்களா? மதுரை தியாகராசர் கல்லூரி மற்றும் உஸ்மானிய பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் ஒன், கீழே உள்ள நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், திருவள்ளுவர் காலம், தமிழ்தாய், எழிலரசி, மாணவ பருவம். ஓகேங்களா? இந்த அனைத்து நூல்களையும் எழுதியவர் யாருன்னு கேட்டால் அந்த நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் சி இலகுவனார். ஓகேங்களா? இது எல்லாமே மேட்ச்சில் கேட்டது, அதனால் உங்களுக்கு ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.